இன்றைக்கி மதுரையில் ஒரு பகுதியினுடைய காவல் நிலையத்தில் 5 லட்சம் பேர் முருக பக்தர்கள் கூடுகிற மாநாட்டில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. இது உண்மையாக இருந்தால் கடும் கண்டனத்திற்கு உரியது. சும்மா ஒரு கல்யாண வீடு, ஒரு கோவில் திருவிழா, அரசு அலுவலகங்களில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கூட ஒலிபெருக்கி வச்சு தான் பண்ணுறாங்க. 5 லட்சம் மக்கள் கூடுற இடத்துல ஒலிபெருக்கி வைக்கக்கூடாதுன்னா, அதில் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வர்றாரு, பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் வர்றாரு. அப்போ இவங்களாம் எப்படி ஒலிபெருக்கி இல்லாமல் மக்கள்கிட்ட பேசுவாங்களா? நீங்கள் திமுக நடத்தின கூட்டத்தை, ஏதாவது ஒரு கூட்டத்தை ஒலிபெருக்கி இல்லாமல் நடத்திருக்கீங்களா? இப்போ 4 நாளைக்கு முன்னால் மதுரைக்கு ஸ்டாலின் வந்தார், ரோட் ஷோ நடத்துனீங்க, பொதுக்குழு நடத்துனீங்க, ஒலிபெருக்கி இல்லாமல் நடத்துனீங்களா? இதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். இதை வன்மையாக கண்டிப்போம். இதற்கு எதிராக நாங்கள் பெரிய சட்ட போராட்டம் நாங்கள் நடத்துவோம். நிச்சயமாக ஒலிபெருக்கி நீதிமன்றத்தின் அனுமதியுடன் பயன்படுத்தப்படும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு மென்ஷன் பண்ணி அது கோர்ட்டு சொல்லட்டும். அப்படி நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டு சொல்லட்டும். தமிழகத்துக்கு அமித்ஷாஜி வரது வந்து என்ன மாதிரியான? தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வராரு, மதுரைக்கு அமித்ஷா வராரு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பழைய சினிமாவில் நீ தைரியம் இருந்தால் எங்கள் ஏரியாவுக்கு வா அப்படிம்பார் வடிவேலு. அப்போ சுந்தர்சி அந்த ஏரியாவுக்கே போவார். அது மாதிரி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர முடியாது அப்படின்னு பேசினாங்க. வைகோவே பேசினார் பாராளுமன்றத்தில். தமிழ்நாட்டுக்கு வராரு. போன 4 நாளைக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து எத்தனை ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. அப்போ மதுரைக்கே வரேன்னு மதுரைக்கு வந்திருக்காரு. அவ்வளோதான். இப்போ திமுகவோட பேச்சு வடிவேலு காமெடி மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஊரும் சொல்லுங்கள், அந்த ஊருக்கு அமித்ஷா வருவார். எந்த ஊர் எலெக்ஷனையும் சந்தித்து பார்க்கலாம். வாங்க, ஒண்டிக்கு ஒண்டி தான். அமித்ஷா அவர்களது தமிழக வருகை அது உணர்த்துகிற செய்தி என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொன்னால் திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அவ்வளோதான். ஜூன் 8 திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. விரைவில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். திமுக ஆட்சி அகற்றப்படும். அதனால் அவங்க பயப்படுறாங்க. அமித்ஷாக்கு அதனால தான் திமுக பயப்படுது. எப்பயுமே தொடர்ந்து பயப்படும்.